மாங்காய் குழம்பு அப்படின்ற ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வருவோம். எறா 250 கிராம், மாங்காய் 1 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, ஜீரகம் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, மிளகாய் தூள் தேவையான அளவு, தனியா பொடி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், நறுக்கிய தக்காளி 100 கிராம், நறுக்கிய வெங்காயம் 100 கிராம், தேங்காய் பால் 100 மில்லி, நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு. எறா மாங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. தேங்காய் எண்ணெயை போட்டு இதில் நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். சோம்பு போட்டிருக்கோம். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு இதோடு சேர்த்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், இப்போ வெங்காயம், இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது நல்லா ஃப்ளேவர் வரும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நல்லா வருது. வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கும். வெங்காயம் வதங்கி கோல்டன் கலராக பொன்முறையாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு போட்டு ஏன் வதக்கணும்னு சொன்னோன்னா அந்த பச்சை வாடை போகணும். அப்புறம் அது போனால் தான் உங்களுக்கு இஞ்சி பூண்டோட அந்த வாசனை நல்லா வரும். இது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இது நல்லா இஞ்சி பூண்டு போடும்போது எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது அடுத்தது மசாலாக்கள் போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் வந்து நிறைய தேவைப்படணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டதுக்கப்புறம் தனியா பவுடர். நான் எப்போவுமே சொல்கிறது தான், சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுருங்க. அப்புறம் அதோட ஃப்ளேவர், அதோட கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாடை போயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம தக்காளி போட போகிறோம். இந்த தக்காளி போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து வதங்கி வரணும். இந்த தக்காளி தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவியோட பாடி, அதாவது இந்த கிரேவியை கொடுக்கும். இந்த தக்காளி நான் வந்து எப்பவுமே முழு தக்காளி நல்லா ஜூஸியாக போடுங்க. அப்போ தான் இதுக்கு தேவையான இந்த புளிப்பு தன்மையும் அதே டைமில் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் ஒரு உப்பு போட்டுருங்க. இந்த கிரேவி மொத்தமாக சேர்ந்து இப்போ இது வதங்கிட்டு இருக்கு. இந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாம் குக்காய் வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி கிரேவி வரும். இப்போ நல்லா கிரேவி கொதிச்சு வரட்டும். இப்போது இந்த தக்காளி நல்லா இந்த கிரேவியோடு சேர்த்து மேஷ் பண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். இது இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இது கூட நம்ம அந்த மாங்காய் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இந்த மாங்காவை இது மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த வெட்டின மாங்காவை இந்த கிரேவியில் போட்டு குக் பண்ண போகிறோம். மாங்காய் போட்டாச்சு. இந்த மாங்காய் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்த மாங்காய் இதுலேயே ஒரு ஆஃப் குக் ஆகிடும். இந்த கிரேவி கொதிச்சு வரும்போது நம்ம இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை கிரேவியில் ஊற்றுறோம். கிரேவியில் ஊற்றினா அந்த கலர் வந்து இந்த ரெட்டிஷ்லேருந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் ரெட்டாக மாறும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. தேங்காய் பால், இந்த தேங்காய் எண்ணெய், இந்த மசாலா எல்லாம் போட்டு வரும்போது இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறா
இறாவை போட்டு இதில் போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறா மாங்காய் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி அந்த மேங்கோ, அந்த ப்ரான்ஸு இது ரெண்டும் போடும்போது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மாங்காய் குழஞ்சிரும். அதே டைமில் இறா வந்து ஓவர் குக் ஆகிடும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கரெக்டாக போட்டு ஜஸ்ட் டன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஜஸ்ட் டன் பதம் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடணும். இப்போது இந்த இறா மாங்காய் குழம்பு ரெடி பண்ணுறதை பார்த்தீங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு அப்படின்னாலே இதோட வெந்துருச்சு அப்படின்ற அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. இது பக்காவாக வந்துருச்சு. இப்போது இதை நீங்கள் எப்படி பரிமாறுறது அப்படின்றத பார்ப்போம். மாங்காய், இறா இது ரெண்டும் நல்ல காம்பினேஷன். பாருங்கள், இது போடும்போது உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். இறா மாங்காய் குழம்பு ரெடி. இதை நம்ம கார்னிஷ் பண்ணுவோம். இதை அப்படியே நம்ம குழம்பு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரைடு கறி லீவ்ஸ், கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெயில் அப்படி சூடான ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா அது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த ஜிஞ்சரை வந்து நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இது மாதிரி வெட்டிக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிற பச்சை மிளகாவை வச்சு இறா மாங்காய் குழம்பு உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது.